இயங்கக்கூடிய விஷயத்தை போல தடைப்படுத்துறது செவ்வாய். செவ்வாய் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்த கடுமையாக பாதிக்கும். செவ்வாய் லக்னத்துல இருந்து தலையில் அடிபடும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஏன்னு சொல்கிறேன், செவ்வாய் கோவக்காரன், செவ்வாய் காலபுருஷனுக்கு கெட்டுக்கூடவன். 2ல் இருந்தால் சட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தையால் கெட்டு போயிடுவான். நீங்கள் கோயிலுக்கே போக வேண்டாம், உங்கள் இடத்துலையும் செய்யலாம், பரிகாரம் செய்யலாம், இடத்துலையும் செய்யலாம். சில மெட்டல் கட் பண்ணுறது. அவினாசியில் இருக்கார் டாக்டர், அவர் ஹோமியோபதி டாக்டர், அவருக்கு பரிகாரம் என்ன சொன்னேன், சார் தெர்மாமீட்டர் வாங்கி கொடுங்க. இப்போ வர்றது அந்த இது வர்றது இல்லையே சார்னாரு. அப்போ ரசம் மட்டும் வாங்கி கொடுங்க. 5, 9, 11 இது வலுத்தவர்களுக்கு இயற்கையில் ஜோதிடம் வரும். இல்லை சார், நட்சத்திரம் இது தமிழ் வார்த்தை இல்லை, லக்கணம் தமிழ் வார்த்தை இல்லை, ராசி தமிழ் வார்த்தை கிடையாது, ஜோதிடம் தமிழ் வார்த்தை கிடையாது, ஜாதகம் தமிழ் வார்த்தை கிடையாது. இதெல்லாம் மருவி போயிருச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக சப்தரிஷிகள் மூலமாக வந்தது தான் அது. இது வந்து ஜோதிடம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, மதம் கடந்தது. பிறந்த கால கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் மோத விட்டு சொல்லக்கூடிய முறை தான் பிருகுநந்தி நாடி. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. வணக்கம். நக்கீரனின் ஓம் சரவண பவா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். முதல் யுகத்தில் நல்லவங்க மட்டுமே இருந்தாங்க. 2ஆம் யுகத்தில் நல்லவங்க கெட்டவங்க தனித்தனியாக இருந்தாங்க. 3ஆம் யுகத்தில் நல்லவங்க கெட்டவங்க சேர்ந்து இருந்தாங்க. இந்த 4ஆம் யுகம் எல்லா நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டவங்க இருக்காங்க, எல்லா கெட்டவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்லவங்க இருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற கெட்ட விஷயத்தை ஒத்தி வச்சு நல்லது மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் ஜோதிடம், ஜாதகம். அதில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு புதிய முறை, வாக்கு மூலமாக, லக்னம் மூலமாக VLB என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தி மிக சிறப்பாக ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்ருக்காரு ஆஸ்ட்ரோ பண்டிட் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓகே சார், வாக்கு எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் ஜாதகம் சொல்லும்போது முக்கியம் சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குங்கிறது. அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருந்தால், 11ஆம் இடம் நல்லா இருந்தால் வாக்கு பலிதமாகும். 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அப்போ 2, 5, 9, 11 இது வலுத்தவர்களுக்கு இயற்கையில் ஜோதிடம் வரும். 2, 5, 9, 11 இது பலமாக இருந்துச்சுன்னா அவங்க தலை சிறந்த ஜோதிடர்கள். 5ஆம் இடம் தான் நாலேஜ், மிகப்பெரிய நாலேஜ். 9ஆம் இடங்கிறது ஆசீர்வாதம். 5ங்கிறது நம்ம சாஸ்திர சம்பிரதாயம்னு பேர் 5ஆம் இடம். 9ஆம் இடமும் சாஸ்திர சம்பிரதாயம். 9ஆம் இடம் குருநாதர். 2ஆம் இடம் வாக்கு. 11ங்கிறது வெற்றி. பலிதம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். இது வலுத்தவங்களுக்கு ஜோதிடம் ஈஸியாக வந்துடும், இயற்கையாகவே வரும். அப்போ இந்த பாவகம் டச் இல்லாதவங்க ஜோதிடம் சொன்னால் புரியாதவங்களுக்கு என்னமோ அடித்து விட்டுட்டுருக்காங்கடான்னு போயிடுவாங்க, என்னமோ ஏதாவது தேவையில்லாமல் பேசிட்டு போயிடுவாங்க, இல்லைனா ராங்காக கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் செய்யலாம். இது தெரிஞ்சவங்களுக்கு, ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியும். சார், எல்லாருக்கும் தன்னோட தாய்மொழி முக்கியம்தான். எல்லாரும் தன்னோட தாய்மொழியை பெருசாக தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ் வந்து தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு பற அப்படின்னு மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. பற அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். நம்மளதுலேயே பற அப்படின்ற வார்த்தையே இருக்குது, பறைன்னு இருக்குது. வரைமுறை மாதிரி பறை. பறை அப்படின்னாலே எடுத்து தூது சொல்பவர். தூது. பறைனா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆமாம், பறை சொல்லு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, செப்பு அப்படின்வாங்க தெலுங்குல. தமிழ்ல இருக்கு செப்பு மொழி 18 பாரதியாரோட கவிதை வரிகளில் செப்பு மொழி, சொல்லும் மொழி 18 அப்படின்னு தூய தமிழ் தான் செப்பு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆப்பிரிக்காவோட பழங்குடியில் முத்துன்னு இருக்கும் பேர். முத்து. முத்து இருக்கு அங்கே. ஆமாம், முருக்கான்னு இருக்கும். முருகா. முருகா தான் முருகா. ஆமாம். அந்த அளவுக்கு நம்ம கடல் கடந்து ஆமைக்கு பின்னியாடையே கடலில் போய் எங்கெங்கேயோ போய் நம்ம நிலைநாட்டியிருக்கோம். அந்த காலத்தில் அமெரிக்கா மாதிரி இந்தியா இவ்வளோ வளம் இருக்குன்னு தேடி தேடி வந்தாங்க வெளிநாட்டில் இருக்கிற ஆதிவாசிகள்லாம். அங்கே ஆதிவாசியாக இருக்கும் போதே தமிழ்நாட்டில் பாதாள சாக்கடை திட்டம்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஜாதகம், ஜோதிடம் நிச்சயமாக தமிழில் தானே இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், தமிழில் தான். ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் சமஸ்கிருத கலப்பு இருக்குது அதிகமாக. சமஸ்கிருத கலப்பு இந்த ஜோதிடம் என்பது இங்கேருந்து பரவுனது தானே, தட்சிண பீடபூமியிலேருந்து பரவுனது தானே ஜோதிடம். தட்சிணம்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி, தெற்கு பகுதி, இங்கேருந்து போனதான் எல்லாமே. அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு வடமொழி சொல்லோட அதை மிக்ஸ் பண்ணி. இல்லை சார், நட்சத்திரம் இது தமிழ் வார்த்தை இல்லை, லக்கணம் தமிழ் வார்த்தை இல்லை, ராசி தமிழ் வார்த்தை கிடையாது, ஜோதிடம் தமிழ் வார்த்தை கிடையாது, ஜாதகம் தமிழ் வார்த்தை கிடையாது. இதெல்லாம் மருவி போயிருச்சு, அவ்வளோதான். நம்மகிட்ட இருந்து போனதான் சப்தரிஷி மண்டலங்கள்லாம் சொல்லி
நம்மகிட்ட இருந்து போனது தான் இது. ஆக்சுவலாக சப்தரிஷிகள் மூலமாக வந்தது தான் அது. இது வந்து ஜோதிடம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, மதம் கடந்தது அது. அங்கேருந்து நம்ம நிறைய ரிஷிமார்கள் மூலமாக, சப்த ரிஷிகள் மூலமாக நம்மக்கிட்ட வந்த கலை தான் அந்த கலை. அதை இறைவனே சப்த ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சப்த ரிஷிகள் மூலமாக தான் நமக்கு வருது. அதில் சப்த ரிஷிகளை உங்களுக்கு வந்து பராசரர் தான் இதனுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோட தந்தை பராசரர். இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம கைக்கு வந்தது. நம்மளுடைய தமிழ் முறை ஜோதிடம்னு நிறைய இருக்குது. வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் முறை. கம்பருடைய நிறைய பழமையான நூல்களில் வள்ளுவம் ஜோதிட முறைன்னு இருக்குது. ஆனால் எல்லாமே பேஸ் ஒன்று தான். பேஸ் வந்து ஒன்று தான். நம்ம தமிழ் மரபு ஜோதிடம்னு இருக்கு இல்லையா? இப்போ அகத்திய மகரிஷி இருக்குது, ஆமாம், அகத்தியருடைய ஜோடம் இருக்குது, ரோம ரிஷி இருக்குது, ரோம ரிஷியுடைய ஜோடம் இருக்குது, அகத்தியருடைய பஞ்சபட்சி சாஸ்திர முறை இருக்குது. எல்லாம் இங்கே இருந்து தான், அவங்களுடைய மொழி எல்லாம் ஒன்றா கலந்து மெர்ஜானது தான் இது. நம்மளோட ஓலைச்சுவடியில் இருக்கிற சாஸ்திரங்களா இல்லாமல் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. போகரின் 12,000ங்களில் போகரின் 7,000 இருக்குது, 7,000 போகர் புலிப்பாணி 300 இருக்குது, தமிழில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிருகுநந்தி நாடின்னு இருக்குது, பிருகுத் பராசர ஹோரான்னு அதை ரெண்டாக மாற்றி நாடி ஜோடம்னு ஒன்று இருக்குது. நாடினா ஓலைச்சுவடி அல்ல, நாடி அஸ்ட்ராலஜினே ஒன்று இருக்குது. என்னது சார் நாடினா? நாடி அஸ்ட்ராலஜிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோள்களுடைய சாரத்தை, கோள்கள் மூவ்மெண்ட்டை வச்சு எடுக்கிறது. கோச்சார கிரகம் சார் மோஸ்ட்லி நாடினா இந்த நாடியை தான் சொல்லுவாங்க. ஆனால் நாடினா ஜாதகத்துல ஓலைச்சுவடியை தான் நாடி. நாடினா முறைன்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஆமா, இது வந்து பிருகு மகரிஷியுடைய முறை. இந்த பிருகு நந்தி நாடின்னு அதுக்கு பேரு. இதை கர்நாடகாவில இருந்து வந்து இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் இது கர்நாடகத்துல தான் வந்துச்சுன்னு சொல்லி இந்த கேஸே நடத்தி ஜோட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சேர்ந்து இது வழக்கு நடத்தி இது இங்கேருந்து கர்நாடகாவில் போய் படிக்க போகிறாங்க. இது ஏதோ வித்தியாசமான முறைன்னு சொல்லி இது பார்த்தா பிருகுநந்தி நாடி. ஏன்னா பிருகுநந்தி நாடிக்கு நீங்கள் எப்படி பேரை மாற்றலான்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு நடத்தி அதை காப்பாற்றி இது தமிழ்நாடு ஜோட நாடி முறைன்னு சொல்லி கொண்டு வந்தது. இது கர்நாடக இசை அப்படி தானே சார் பண்ணாங்க. இசை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல இருக்கு. ஆனால் ஏதோ இசையே கர்நாடகம் தான் கண்டுபிடிச்சேன். உண்மைதான். அவங்க செழுமைப்படுத்தினாங்க மும்மூர்த்திகள். அது கராத்தே கும்ஃபு கலைலாம் மகாபலிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து போனது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் பகுதி, இந்த பகுதி சேலம் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த மாபெரும் ஜோடர்கள்லாம் அது வழக்கு நடத்தி இது தமிழாக்க நூல் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் பிருகுநந்தி நாடின்னு அந்த புத்தகம் இருக்கு. ஜோசியத்துக்குள்ளே கேஸ் நடந்துச்சு. இது தமிழ் தான் பிருகுநந்தி, பிருகு முனிவருடைய நாடி. அது என்ன பிருகு முனிவருடைய நாடி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய பிறந்த கால கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் மோத விட்டு சொல்லக்கூடிய முறை தான் பிருகுநந்தி நாடி. அதுதான் நான் சொல்றது. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. சரி சார், நீங்கள் ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்கிறீங்க. அவர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஐயா இருக்காரு. அவர் நீங்கள் எந்த பரிகாரம் சொன்னாலும் செய்வார். ஒவ்வொருத்தருங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க. நீங்கள் இமயமலைக்கு போனால் முடியாது, அவங்களால பண வரவு அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுக்கு மாறுபடுமா இல்லை எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் தானே சார்? எல்லாரும் ஒரே மனுஷன் தானே. மனுஷன் ஒன்று தானே. அவர்கிட்ட செல்வ கிரகம் கொட்டி கிடக்க விட்டு செல்வ கிரகம் இல்லை, அவ்வளோதான். பரிகாரம் ஒன்று தான். என்னன்னா, நான் கொடுக்கறது டிரான்சிட்டு தசாபுத்திக்கு மாற்றி கொடுக்குறேன். நேச்சுரல் ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நான் கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய டிரான்சிட்டு கோச்சார கிரகம் எந்த கிரகத்து மேலே மோதுது, அதுதான் பிருகுநந்தி நாடி. அப்போ அந்த கோச்சார கிரகம் பிறந்த கால கிரகத்தில் எந்த கிரகத்து மேலே மோதிக்கிட்டு இருக்கு, அப்போ அதனுடைய உராய்வு தான் நமக்கு நெகட்டிவாக செயல்படுறது. அந்த உராய்வை பாசிட்டிவாக மாற்றுறது தான் நம்மளுடைய முறை, என்னுடைய குருநாதர் கொடுத்த கலை. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பிறந்த கால செவ்வாய் மேலே கோச்சார சனியோ அல்லது கோச்சார சூரியனோ பிரயாணம் செய்யும் பொழுது என்ன மாதிரி பிரச்சனை வரும்? இப்போ உதாரணமாக சொல்கிறேங்க ஐயா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பிரச்சனை வரும், கரெக்டா? கார்த்திகை மாதம் பிரச்சனை வரும், மாசி மாதம் பிரச்சனை வரும், ஐயோ வைகாசி மாதம் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் செவ்வாய் சனி சூரியன் காம்பினேஷன் அங்கெல்லாம் படும். கார்த்திகை மாதம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருப்பார்? விருச்சிகத்தில். என்னுடைய பிறந்த கால செவ்வாய் சனி அந்த சூரியனை பார்வை செய்யும், கோச்சார சூரியனை. அப்போ பிரச்சனை வரும். மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் மாசி மாதம் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கார். என்னுடைய பிறந்த கால சனி எங்கே இருக்கார்? ரிஷபத்தில். அதில் 10ஆம் பார்வை அந்த சூரியனை பார்க்குறாரு. இப்போ பிரச்சனை வரும். வராது சார், நம்ம இன்டர்வியூ உள்ள உதாரணமாக சொல்கிறேன். அதே மாதிரி ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த கால செவ்வாய் சிம்மத்தை பார்வை செய்யும். ஆவணி மாதம் சூரியன் எங்கே போவார்? சிம்மத்தில் இருப்பார். பிறந்த கால செவ்வாய் சிம்மத்தை பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் எங்கே போவார்? அப்போ பிறந்த கால கிரகத்துக்கும் நிகழ்கால கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு கண்டவர் தான் பிருகு மகரிஷி. அதான் பிருகுநந்தி நாடின்னு அதுக்கு பேர். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம்? இது அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வக்கரமாச்சுன்னா 5-6 மாதம் ஒரே இடத்துல நின்றுடும்.
இந்த செவ்வாய் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இயங்கக்கூடிய விஷயத்தை போல தடைப்படுத்துறது செவ்வாய். ஐயா, ஒருத்தர் கும்பத்தில் சனி இருக்குது, நல்லா கேட்டுக்கிடுங்க. பிறக்கும் போது கும்பத்தில் சனி, இன்னைக்கு நிகழ்காலத்தில் கும்பத்தில் செவ்வாய். நல்ல கம்பெனி ஓடிட்டு இருக்கு, மிஷின் பூரா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு எல்லாம் நின்று வச்சு. ஓடிட்டு இருக்கிற மிஷின்லாம் பூரா ஃபயர் ஆயிடுச்சுங்கய்யா. உள்ள எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஆயிடுச்சு, பேனலில் பிரச்சனையாயிருச்சு, மிஷின் பூரா நிற்கிது, ஜாப் ஆர்டர் வாங்கி குமிஞ்சு கிடக்கு. டைம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் பாருங்க, ஒரு ஃபேக்ட்ரியை போய் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஃபேக்ட்ரியில் வாஸ்து தப்புன்னு நான் என்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேன், இது வேண்டான்னு. இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை மாற்றுறதுக்கு, நல்ல இடம் அமைவதற்கு, இந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல 11ஆம் நம்பர்னு ஒரு நம்பரை போட்டு வைங்கன்னு வந்துட்டேன். செவத்தில் பெயிண்ட் எடுத்து பெருசாக 11ஆம் நம்பர்னு போட்டார். போட்டு வந்து ஒரு 5-6 மாதம் ஆச்சு. இன்னொரு இடத்த போய் பார்க்குறாரு. பார்த்து இங்கே இருக்க மிஷின்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு எரெக்ஷன் பண்ணி, எல்லாத்தையும் கொண்டு எரெக்ஷன் பண்ணி ரன்னிங் ஆகிறதுக்கு நாளைக்கு ஓப்பனிங்கு. அந்த இடத்துக்காரர் எனக்கு வேண்டாம், கம்பெனி காலி பண்ணுங்கிறாரு. நான் போட்ட 11ஆம் நம்பர் போட சொன்னது இன்னொரு இடத்துல. அங்கேருந்து வெக்கெட் பண்ணி இன்னொரு கம்பெனி வாடகைக்கு எடுத்து அந்த கம்பெனியில் மிஷினில் எரெக்ஷன் பண்ணி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகும்போது இது எனக்கு பில்டிங் டேமேஜ் ஆகும். வேணான்ற அது லேத்து சிஎன்சி, அதில் வேறு ஒன்றும் மிஷினிங் தான், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. மிஷினிங்கு அந்த பஃபிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். மோட்டாருடைய உதிரி பாகத்தை ரெடி பில்டிங் டேமேஜ் ஆகிறதான வாய்ப்பே கிடையாது. வேணான்றாரு. காலி பண்ண சொல்கிறாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டேன், பழனிசாமியான்னு கேட்டேன். பழனிசாமிங்கிறாங்க காலி பண்ண சொல்கிறாரு. சரி, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியா சார்? 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தான் சார்னாரு. சரி சார், இப்போதைக்கு நீங்கள் இன்னொரு இடம் பாருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு சொல்லி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி, அந்த கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு இடத்த பிடிச்சி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. அவருக்கும் கும்பத்தில் சனி, பிறக்கும்போது கும்பத்தில் சனி, டிரான்சிட்டில் செவ்வாய் அங்கே உள்ளே போயிடுச்சு. செவ்வாய் சனி ஏந்திர பழுது. செவ்வாய் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்த கடுமையாக பாதிக்கும். செவ்வாய் லக்னத்துல வந்து தலையில் அடிபடும். ஐயோ, ஆமாம். 2ஆம் இடத்துல செவ்வாய். ஏன்னு சொல்கிறேன், செவ்வாய் கோவக்காரன். செவ்வாய் காலபுருஷனுக்கு கெட்டுக்கூடவன். 2ல் இருந்தால் சட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தையால் கெட்டு போயிடுவான். இல்லை, இது தெரியுதில்ல சார். தெரிஞ்சாலும் யாருன்னா கேட்டதா சொல்லுவீங்களா, இல்லை நீங்களே கூட அட்வைஸ்? நானும் அதை கேட்குறது. ஜாதத்தை போட்டோன்னு இன்னைக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு? நான் என்ன சொல்கிறேன், இப்போ பழனிசாமி அப்படின்றவர் இடத்த கொடுக்குறவர், அவருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் இல்லை, கிடையாது. அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னு தெரியுது உங்களுக்கு. ஆமாம், அவருக்கு பழனிசாமிக்காரர் தான் இடத்த காலி பண்ண சொல்றவரு. அவருக்கும் சரியில்லைன்னு தான் சொல்றீங்க. இப்போ ஆமா, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் காலி பண்ண சொல்றாருன்னு. அவருக்கு நீங்களா விரும்பி போய் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை கேட்டால் தான் சொல்லுவீங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கம்பெனியை பார்க்க என்னை கூப்பிட்றாரு. கம்பெனி போய் பார்க்குற, அந்த கம்பெனி இந்த இடம் ஆகாதுங்க, தொழில் பண்ண முடியாது, காலி பண்ணியிருக்கேன்ட்டு. வேற இடம் அமையறதுக்கு என்ன பண்ணாரு, ஒரு இதில் 11 போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ரயில்வே ட்ராக் கூட்டியிருக்காங்க, புது கம்பெனிக்கு போறீங்க. ஆமா, அவங்க போறாங்க, சொல்லாம போறாரு இவரு. அந்த பழனிசாமி தான் அதனோட ஓனர். அவரையும் பண்ணிடுறாரு. ஓகே, அவருக்கு எது இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க ஜாதகத்துல, அவர் கேட்காமையே நீங்க ஏதாவது இன்ட்டு கொடுப்பீங்களா? அவருக்கு நமக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது, இடத்துக்காரருக்கு நமக்கு கான்டாக்ட் கிடையாது. கம்பெனி வச்சிருக்கிற என்னுடைய நண்பர். புரியுது, எனக்கு புரியுது. இவர் ஜாதகத்தை வாங்கி போடுறேன், சார் உங்க டேட்டா பர்த் பிரச்சனைங்கிறாரு. உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க, அடிச்சு பாக்குறேன். அடிச்சு பார்த்தோன்னே இந்த இடத்து ஓனர் பழனிசாமி அண்ணன். ஆமா சார்னாரு. ஒரு ஒத்துக்க மாட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் அவரு, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவரு. யார்? என்னுடைய நண்பர் அவரு. மிகப்பெரிய நெருங்கிய நட்பு அவரு. லாஜிக்கெல்லாம் வச்சிருக்காரு. நல்ல மனுஷன், குவாலிட்டியான மனுஷன். எது வேணாலும் சாதிக்க முடியும் அவரால். அவர் அதை விரும்பலை. சார், எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நின்றுருக்கலாம், கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நான் சொன்னேன், சார் வேணாம் சார், காலி பண்ணுங்க, விட்டுருங்கன்ட்டேன். சார் ஒரு 15 நாளாக எரெக்ஷன் பண்ணோம் சார்னாரு. வேண்டாம், காலி பண்ணிடுங்க. ஆனால் அவர் நினச்சா ஃபைட் பண்ண முடியும், கோர்ட்டுக்கு போகலாம், சட்ட ரீதியாக அணுகலாம், எது வேணாலும் செய்யலாம். வேணாம் சார், விட்டுருங்கன்ட்டு. இப்போ இன்னொரு இடம் பார்த்துருக்காரு. அந்த ஒரு பரிகாரம் சொன்ன பிறகு தான், அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு இடம் பார்த்துருக்காரு. நான் என்ன சொன்னேன், உக்கடத்தில் போய் நரசிம்மர் கோயில், அவர் போய் நரசிம்மரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சத்ருகன் சாமின்னு ஒன்று இருக்குது கேரளத்தில், அங்கே போய் சத்ருகன் சாமியை பார்த்துட்டு வாங்க, சரியாக போனேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இடம் அமைஞ்சு இப்போ ஷிஃப்டிங் பண்ணி இப்போ காலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க இந்த மாதிரி நம்ம பரிகாரம் செய்யக்கூடிய கோயில்கள் எத்தனை சார் இருக்கும்? எல்லா கோயிலும் பரிகாரம் தான். நீங்கள் கோயிலுக்கே போக வேண்டாம், உங்கள் இடத்துலையும் செய்யலாம், பரிகாரம் செய்யலாம், இடத்துலையும் செய்யலாம். சில மெட்டல் கட் பண்ணுறது, சில விஷயங்களை மாற்றி அமைக்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு இந்த இது இருக்கு இல்லையா, அந்த தெர்மாமீட்ரு, அவர் டாக்டரு, அவினாசியில் இருக்கார் டாக்டரு, அவர் ஹோமியோபதி டாக்டரு. அவருக்கு பரிகாரம் என்ன சொன்னேன், சார் தெர்மாமீட்டர் வாங்கி உடைங்க. சரிங்களா, இப்போ வர்றது அந்த இது வர்றது இல்லையே சார்னாரு. அப்போ ரசமட்டை வாங்கி உடைங்க, ரசமட்டை இருக்குல்ல, அதை வாங்கி உடைங்க, இல்லை தெர்மாமீட்டர் உடைங்க.
தெர்மாமீட்டர் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வாயில் வச்சுட்டு எடுத்து உடைங்க. வாயில் வச்சுக்கோங்க. உங்களோட இருப்பு இருக்கு. வடிவேல் மாதிரி கடிச்சு சாப்பிட்றாதீங்க. எடுத்துகிட்டு உடச்சி போடுங்க. பிரச்சனை சால்வ் ஆகும். இன்னொரு தெர்மாமீட்டர் உங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க. அவருக்கு ஹோமியோபதி டாக்டர், அவருக்கு இந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு என்ன சொல்கிறேன்னா, டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லைங்கய்யா, சோதனை குழாய். சோதனை குழாயின்னு இருக்கு இல்லையா, கண்ணாடி குடுவை. நவகிரக வரிசையை அப்படியே நவதானியங்களை வரிசையாக அடுக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. போங்க. இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு தராசு வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு பணம் என்ற மிஷினை வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். 2ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடம் பணம், 2ஆம் இடம் வருமானம். சனி தடை தாமதத்துக்காரன். சனி இயந்திரம் இரும்பு. கரெக்டாக? சனி இயந்திரம் இரும்பு. வருமானம் வர தடை, வருமானம் ஃப்ளோவாக வரமாட்டேங்குது. பணம் என்ற மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. பணத்தை டெய்லி அதில் ஓட விடுங்க. முடிஞ்சுது. சனி நகராதது, அப்படியே கம்முன்னு இருக்கும், ஸ்லோ, மந்தம். அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்குது. பணத்தை கவுண்டிங் பண்ணக்கூடிய மிஷின் வச்சு டெய்லி கவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அதோட வேலை என்ன, ஒரு 4000 வருமா? ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. அப்பா கொசு கிட்ட பையன் கொசு கேட்டது, டேடி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ளை பண்ண போகிறேன். சரி, ஃப்ளையே பண்ணதில்லை. சரி சரி பத்திரம் பார்த்து போயிட்டு வாடா. போயிட்டு வரான். 1/2 hour கழிச்சு, வாஸ் த ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படா இருந்தது? சூப்பராக இருந்தது டேடி, எல்லாரும் கை தட்டுறாங்க டேடி நான் பறக்கும்போது. டே அது கை தட்டுறது இல்லடா, உன்னை சாவடிக்க தட்டின்னு இருக்கிறாங்க. அதை போய் கை தட்டுறது நினச்சிட்டு இருக்கிய. வாழ்க்கையே அந்த மாதிரி தான். நம்ம தூரந்து பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு பெருமையாக பேசுகிறதா நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி சதி இருக்கும். அந்த சதி சூழ்ச்சியை கூட ஜாதகத்தின் மூலமாக ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக அந்த நுணுக்கம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வார்த்தை, அந்த விஎல்பின்ற டெக்னாலஜி டெக்னிக்கை கற்றுட்டும் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்பை நீங்கள் தரீங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.